Welcome to Kids and Kids. ஹாய் குட்டீஸ், தமிழும் மூன்றும் இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் நிறைய விஷயங்கள் வந்து மூணு வகைகள் இருக்குது. அதை தொகுத்து முத்தமிழ், முக்கணி, முத்தேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன வகைகள்ங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு முத்தமிழ்னால் என்னென்னு பார்ப்போம். முத்தமிழ் இயல், இசை, நாடகம். இயல் தமிழ்ங்கிறது நம்ம பேசுகிறதும் எழுதுறதும் தான் இயல் தமிழ். இசைத்தமிழ்ங்கிறது பாட்டு பாடுறது, உங்களுக்கே தெரியும். நாடக தமிழ்ங்கிறது நாடகமாக நமக்கு முன்னாடி நடித்து காமிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தான் நாடகத்தமிழ். இயல், இசை, நாடகம் இது மூணும் தான் முத்தமிழ். இயல், இசை, நாடகம். முத்தமிழ், இயல், இசை, நாடகம். அடுத்தது முச்சங்கம். நம்ம தமிழை வந்து சங்கம் வச்சு வளர்த்தாங்கன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து என்னென்ன சங்கம்னு பார்த்தீங்கன்னா, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் தென்மதுரைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வச்சு வளர்த்தாங்க. அது வந்து கடல் கோளால் அலைந்து விட்டது, கடலில் வந்து மூழ்கிடுச்சு, அந்த இடம் இப்போ இல்லை. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் வச்சுருந்தாங்க. கடைச்சங்கம் இப்போ உள்ள மதுரையில் வச்சு வளர்த்தாங்க. மூவேந்தர். மூவேந்தர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேரர், சோழர், பாண்டியர். 3 வேந்தர்கள்ங்கிறது தான் மூவேந்தர்னு சொல்கிறோம். சேரர்களுடைய கொடி தெரியும் உங்களுக்கே, வில் கொடி. சோழர்களோட கொடி புலிக்கொடி. பாண்டியர்களுடையது மீன் கொடி. சேரர், சோழர், பாண்டியர். மூவேந்தர்கள் சேரர், சோழர், பாண்டியர். மூவினம். மூவினம்னா தமிழை வந்து 3 இனங்களாக பிரிச்சிருக்காங்க நம்ம மெய்யெழுத்துக்களை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வல்லினம், மெல்லினம், இடையினம். நம்ம தமிழ்ங்கிற சொல்லே வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 கலந்து உருவானது தான் தமிழ். தாங்கிறது வல்லினம், நீங்கிறது மெல்லினம், இல்லுங்கிறது இடையினம். மூவிடம். 3 இடங்கள். நம்ம தமிழை இப்போ பேசும்போது, இப்போ இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன்னு. அதுதான் தமிழில் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை பற்றி சொல்கிறது தன்மை. நமக்கு முன்னாடி இருக்கவங்கள நீங்கள், நீ அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா, அது முன்னிலை. படர்க்கை. இப்போ நம்மளும் நமக்கு முன்னாடி இருக்கவங்களும் பேசிக்கும்போது வேறு ஒருத்தங்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா, அவன், அவள், அதெல்லாம் படர்க்கை. முக்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது 3 தான் முக்காலம். இறந்த காலம்னா நடந்து முடிஞ்சது, உங்களுக்கே தெரியும். நிகழ்காலங்கிறது இப்போ நடந்துட்டுருக்கிறது. எதிர்காலங்கிறது இனி நடக்க போகிறது தான் எதிர்காலம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அடுத்தது முக்கணி. முக்கணி என்னென்னு உங்களுக்கே தெரியும். மா, பலா, வாழை. மா, பலா, வாழை. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். இது 3ஐயும் தான் சேர்த்து முக்கணின்னு சொல்கிறாங்க நமக்கு. அடுத்தது முத்தேன். 3 தேன்கள். இது நீங்கள் 6th தமிழ் புக்கில் படிச்சிருப்பீங்க. கொசுத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன். இந்த 3 தேனையும் தான் முத்தேன்னு சொல்கிறாங்க. என்னென்ன? கொசுத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன். அடுத்தது முப்பொருள். முப்பொருள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறம், பொருள், இன்பம். அறம்ங்கிறது ஒழுக்கம். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒழுக்கத்தோடு வாழணுங்கிறது தான் அறத்தில் சொல்லியிருக்காங்க. பொருளுங்கிறது நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பொருள் நமக்கு தேவை. அதுக்கு நாம் உழைச்சி பொருள் சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணுங்கிறது தான் பொருள். இன்பம். நம்ம வாழும்போது இன்பமாகவும் வாழணும். இதை தான் திருக்குறளில் கூட அறம், பொருள், இன்பம்னு 3ஆக பிரிச்சிருக்காரு. அடுத்தது முக்குணம். சத்துவம், ராட்சசம், தாமசம். இது 3ஐயும் தான் முக்குணம்னு சொல்கிறாங்க. சத்துவங்கிறது எல்லாத்துக்கும் சமத்துவமாக நினைக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ராட்சசம்ங்கிறது படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ராட்சச குணம், ரொம்ப கோவப்படுறது, மற்றவங்க கிட்ட சண்டை போடுறது, அதெல்லாம் ராட்சச குணம். தாமசங்கிறது ரொம்ப சோம்பலாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட்டீஸ். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. பை பை குட்டீஸ்.